இந்த மட்டன் சுக்காவோட டேஸ்ட்டுக்கே முக்கியமானது இந்த மசாலா தான். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் 4 நாளா. கருவேப்பிலை தேவையான அளவு ஃபர்ஸ்ட் வதக்கிடுங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் 3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு பொடியை நறுக்கின தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு நம்ம விட்டோம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது கூடவே பொடியும் இருக்குன்னா கொத்தமல்லி. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி.